போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் சினர்ஜி சித்தார்த் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். அதாவது இம்பார்ட்டன்டான ஸ்கீம். அது நான் முதல்வன் திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது நான் முதல்வன் ரெசிடென்சியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங்கான கோச்சிங். இந்த கோச்சிங் எவ்வளவு நாள் நடக்க போகுது அப்படின்னா 6 மாசம் நடக்க போகுது. இந்த 6 மாசத்துக்கான கோச்சிங், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். இது டோட்டலி 1000 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி கோச்சிங் கொடுக்க போறாங்க. இந்த 1000 மெம்பர்ஸ் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா செலக்ட் பண்றாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ணணும். இந்த ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான கால அவகாசம் பாத்தீங்கன்னா ஜூன் 8, 2024 இருந்து ஜூன் 23, 2024 வரைக்கும் இதற்கான கால அவகாசம். அப்புறம் நமக்கு எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் ஜூலை 14, 2024 நமக்கு இதுக்கான எக்ஸாம் நடைபெற உள்ளது. இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸுமே எப்படி இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். தென் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ் எதுவும் இருக்காது, இங்கிலீஷ்ல கொஸ்டின் இருக்கும். தென் இதற்கான மார்க் நமக்கு இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. இந்த நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 0.5 நெகட்டிவ் மார்க் இருக்கு. இதற்கான சிலபஸ் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா, நமக்கு எஸ்எஸ்சிக்கான அந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட், தென் பேங்கிங்கான எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட், அதை டிபெண்ட் பண்ணி தான் இதற்கான ஏஜ் லிமிட் இருக்க போகுது. அடுத்து இது சூஸ் பண்றது, இதுக்கான போஸ்டிங் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருந்து 1000 மெம்பர்ஸை சூஸ் பண்றது 300 பேர் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு எடுப்பாங்க. ரிமைனிங் 700 பேர் பேங்கிங் எக்ஸாமுக்கு எடுக்க போறாங்க. எக்ஸாம் நீங்க 2 இதுமே நம்ம அப்ளை பண்ணும் போது, ஒன்னு பேங்கிங் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா பேங்கிங் குள்ளது அப்ளை பண்ணணும். இல்ல எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் எழுதணும்னா அதுக்கானது அப்ளை பண்ணணும். உங்களுக்கு கோச்சிங் செப்பரேட் கோச்சிங்கா நடக்கும். எஸ்எஸ்சிக்கு தனியா, தென் பேங்கிங்க்கு தனியா நடக்கும். இந்த மாதிரி நம்ம எது தேவையோ நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுத போற அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட்.